நம்பர் 2ல கடைசி வாரத்தில் பார்த்தா ஒரு காலநிலை அறிவிப்பு வெவ்வேறு நிறுவனங்கள் கொடுக்கும். அது ஐரோப்பிய ஒன்றிய நிறுவனம், அதே மாதிரி ஜப்பான்ல இருக்கக்கூடியது, இந்த மாதிரி உலகம் ஃபுல்லாக கொடுப்பாங்க. எல்லாத்தையும் ஒன்றைய பார்க்கும் பொழுது ஒரு கருத்தொற்றுமை அடிப்படையில் ஓரளவுக்கு தெரியும். கிட்டத்தட்ட எல்லாமே ஒன்றா இருந்துன்னு வச்சுக்கோ, உறுதியாக தான் நடக்கும்னு சொல்லலாம். அந்த காலநிலை அறிக்கைகள்லாம் எப்படி இருக்குன்னாக்க இயல்புக்கு அதிகமாக மழை இருக்குமா, இயல்பு நிலை இருக்குமா, குறைந்து இருக்குமா தான் காட்டும். எக்ஸாக்டா இவ்வளோ சென்டிமீட்டர் எல்லாம் காட்டாது. இன்றைக்கு இவ்வளோ மழை வரும் அதெல்லாம் காட்டாது. அது வந்து ஒரு கோடிட்டு காட்டும் எப்படி இருக்கும் நிலை என்று. அதை இந்த கடைசி வாரங்களை தெரிஞ்சுக்கலாம். அதில் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஒன்னொன்று வேறுபாடு இருந்துச்சுங்க, கருத்தொற்றுமே இல்லைன்னா நம்ம எது சிறப்பாக இதுவரையும் இருந்திருக்கிறதோ அந்த நிறுவனத்தின் அறிக்கையை தான் நம்ம எடுத்துக்கணும். அவங்க அதில் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல் என்ற அடிப்படையில் புள்ளி அடிப்படையிலே கணிப்பார்கள். இந்த காலகட்டங்களிலே இந்த வெப்பம் இருக்கும்போது எவ்வாறு மழை பெய்தது, அப்புறம் இங்க காற்றழுத்தம் இப்படி இருக்கும்போது எவ்வாறு மழை பெய்தது, இதெல்லாம் வைத்து கொண்டு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிலேஷன் புள்ளியல் அடிப்படையில் ஒரு உறவு முறையை கணித்து அதன் மூலம் சொல்லுவாங்க. அது ஒரு முறை. இன்னொன்று வந்து டைனாமிக் மாடல். பல நாட்களுக்கு, ஏன்னா இப்போ வந்து இந்த இயற்பியல் அடிப்படையில் பிசிக்ஸ் பேசிஸ்ல இந்த மாடல்ஸ்லாம் இருக்கு. இதெல்லாம் இது வந்து 10 நாளைக்கு கூட காட்டுறாங்க. இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு துல்லியமா இருக்கக்கூடியனா 4 நாட்களுக்கு தான் வச்சுக்கலாம். நான் டக்குன்னு மாறினே இருக்க வானிலை. அதனால ஸோ இதையே வந்து இந்த 3 மாசத்துக்குமே ரன் பண்ணும்போது வந்து உங்களுக்கு அது வந்து இந்த டைனாமிக் மாடல்ல பண்ணும்போது ஓரளவுக்கு காட்டும். கூட இருக்குமா குறைச்சிருக்குமான்னு காட்டுமே.